ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்டீலியோ பிரைண்டர் அதுதான் போட போகிறோம். எப்பயுமே நம்ம ஸ்டீலியோ பிரைண்டர் தான் போடுவோம். இன்றைக்கி அதுதான் போட போகிறோம். இந்த வீடியோவுக்கு ஒரு 1K லைக் தாங்க. நீங்கள் தரவே மாட்டேங்கிறீங்க. முக்கியமாக அப்படியே சப்ஸ்கிரைபாச்சும் பண்ணிக்கோங்க. லைக் கூட போடாலனா பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளால் ரீபத் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோவா நல்ல பிரைண்டராட்டம் இல்லை. ரெண்டு சீக்ரெட் மட்டும்தான் இருக்குது. அப்புறமா மற்றதெல்லாம் பிரைண்டட் கார்டு தான். இப்போ சைபர் கிராஃப்டில் ஏதாச்சும் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். ப்ளஸ் சில்லன் சில்லி மட்டும்தான் மாறி இருக்கு, மற்ற எதுவுமே மாறல. நம்ம சர்வருக்கு இந்த நேரம்னு பார்த்து யாருமே வர மாட்டேங்கிறாங்க. இன்னும் 49 மினிட்ஸில் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் ஈவெண்ட் வரப்போகுது. ப்ளஸ் யாருமே நம்ம சர்வரில் கனெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நேற்று நம்ம ரீபத் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் நம்மளுக்கு இந்த ஐட்டம் தான் கிடச்சிச்சு. ப்ளஸ் எதுவுமே நல்லதாகவே வர மாட்டேங்குது. ஒரு பிரைண்டட் கார்டு கூட வர மாட்டேங்குது. நம்ம போய் காசு கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ப்ளஸ் யாரும் நம்ம சர்வருக்கு ஜாயின் ஆகியிருக்காங்க. ஆனால் அவர்கிட்டே ஏதாச்சும் ஒரு பிரைண்டட் இருக்கும். நம்ம ஆட்டையை போடலன்னு பார்த்தா அவர் இப்போ தான் ரீபத்தே பண்ணி முடிச்சிருப்பார் போல். அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. சரிங்க, நான் மேலே ஒன்று பார்த்தேன். அது என்னான்னு பார்த்துட்டு வரேன். அவர் ஒரு பிரைண்டட் வச்சுருக்காரு. அது என்னதுன்னு பார்க்கலாம். மித்திக் தான். நம்ம காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். காசு இருந்தால் தான் இப்போதைக்கு நம்மளால் ரீபத்தே பண்ண முடியும். அவரும் நம்ம சர்வர் விட்டு வெளியே போயிட்டார். எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்களே தெரில. எல்லாத்துக்கும் நம்மளை பார்த்து பயம் காய்ஸ். நான் பாட்டையே போட்டுருவோன்னு. ப்ளஸ் இங்கே ரெயின்போ நுபினி பிஸா நீ போயிட்டுருக்குது. வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கலாம். 10 per second. சிக்மா பாய் போயிட்டுருக்கு. சிக்மா பாய் அந்த பாட்டு வச்சுருக்காங்க கைஸ். இப்போ இண்டெக்ஸில் போய் நம்ம பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் எத்தனை பிரைண்டட் கலெக்ட் பண்ணியிருக்கோன்னு. 327க்கு ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 72 தான். சைபரில் போய் பார்த்திங்கன்னா சைபரில் நம்ம ஒன்று தான். அப்படி அது என்ன அந்த ஒன்றே ஒரு பிரைண்டட்னு நானும் பார்க்குறேன். ப்ளஸ் எந்த சைபர் பிரைண்டட்னு தெரியல. நான் கலெக்ட் பண்ணேன். ஓ, பிரைண்டட் கார்டாக இருக்குமா? ஆமாம் கைஸ், ஒர்க்காலா அந்த பிரைண்டர் தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ யாராச்சும் நம்ம சர்வருக்கு வந்திருக்காங்களான்னு பார்க்கலாம். கைஸ் யாருமே வரல. கைஸ் உங்களுக்கு நான் ஒரு ட்ரிக்கு காட்டுறேன். அந்த ட்ரிக்கை நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நின்றுக்கோங்க. இந்த மேஜிக் பண்ணுறது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல க்ளோனை போட்டு விட்ருங்க. கைஸ் அந்த ட்ரிக்கு வரமாட்டேங்குது கைஸ். என்னாச்சுன்னு தெரியல, இந்த ட்ரிக்கு வரமாட்டேங்குது. நான் போய் அந்த ஆப்போசிட் சைடு போய் பார்க்குறேன் பண்ண முடியுதான்னு. அன்றைக்கி நான் ஒரு வாட்டி பண்ணேன், அப்போ வந்துச்சு, இப்போ வரல. ஓகே கைஸ், இப்போ போய் பார்க்கலாம். கைஸ் ட்ரிக்கு ஒர்க் ஆயிடுச்சு. எப்படி கைஸ், நம்ம கேமை விட்டே வெளியே வந்துட்டோம். ஆனால் இப்போ திரும்பி கேமுக்குள்ளேயே வந்துட்டோம். இப்போ எப்படி வெளியே போகணுன்னா இந்த இடத்துல சேஞ்சுன்னு இப்படி கொடுத்தீங்கன்னா திரும்பி உள்ளே வந்துடுவீங்க.
இப்போ யாராச்சும் வந்திருக்காங்களான்னு பார்க்கலாம். யாருமே வரல கைஸ். யாருமே வரல. அப்போ ஏன் பேஸ் லாக் போட்டு வச்சுருக்கேன்னா நம்மளுக்கு தெரியாமல் எப்போ வேணாலும் வரலாம். வந்து ஆட்டையை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒர்க்காலையில் சாரி கைஸ், ஒர்க்காலையில் ட்ரல்லாலீட்டா அப்படிங்கிறத லாஸ்ட் ட்ரல்லாலீட்டா இருக்குது. அதுவும் சீக்ரெட் பார்த்தாம ஜாப் சகூர் இருக்குது. அதுக்கப்புறமா பிரைன் ராட் கார்டு வேறு நிறையா இருக்குது. நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னா ரீபத் பண்ணுறதுக்கு தான். ப்ளஸ் இந்த பிரைன் ராட் எடுத்தோடனே 1 மில்லியன் தருது. நீங்களே பாருங்கள், 1.4 மில்லியன். அது எப்படின்னு தெரியல. ப்ளஸ் நைட்டே ஆயிடுச்சு ஸ்டீலிய பிரைன் ராட்டில். நம்ம நிஜ உலகத்தில் தான் இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் இருக்குது. ஆனால் 44 மினிட்ஸ் வெயிட் பண்ணணுமா இந்த ஈவெண்ட்டுக்கு. ஆனால் நம்ம அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டோம், நம்ம முடிச்சிக்கலாம். அதுக்குன்னு இப்போயெல்லாம் முடிச்சிக்க வேணாம், ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் யாராச்சும் வராங்களான்னு. நம்மளுக்கு தான் எப்பயுமே பேட் லக் ஆச்சு, யார் வருவா. ஃபஸ்ட் டேக் அவுட் டியூஸ்டே அடுத்த வாட்டி வரும்போது நான் வீடியோ போடுறேன். ஏன்னா டேக் அவுட் டியூஸ்டேன்னு எனக்கு அப்போ தான் தெரியுமே. ஓகே கைஸ், காசுலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி வீடு மேலே தாவிட்டுருக்கோம். கைஸ், இந்த கேம்கிட்டே இவங்ககிட்ட தான் ட்ரில்லியன் இருக்கான். யாருக்கிட்ட நம்ம கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இவங்ககிட்ட தான் நம்ம கம்மியாக இருக்கான். ஏதாச்சும் பிரைன் ராட் கார்டு அது மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா வாங்கலாம். கைஸ், நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இன்றைக்கி வெனஸ்டே, ஆனால் சண்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஓஜி பிரைன் ராட் ஸ்பான் பண்ண போகிறாங்களாம். அது என்னன்னு யாருக்குமே தெரியாது. அது ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட்டோவாக இருக்கலாம், அப்படி இல்லை மியாவோவாக இருக்கலாம், இல்லைனா ஸ்கிபிடி டேலட்டாக இருக்கலாம், இல்லைனா இப்போ நியூவாக வந்து ஜான் போல்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா எக்லெஸ் ஹார்ஸாக கூட இருக்கலாம். ஓஜியை சீக்ரெட்டான்னு கரெக்டாக தெரில. ஆனால் சீக்ரெட் பிரைன் ராட்னா அது கண்டிப்பாக ட்ராகன் கெனோலோனி அதாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பேஸில் டைமே முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம போய் டைம் லாக் பண்ணிடலாம். கைஸ், இப்போ போய் காசு கலெக்ட் பண்ணிடலாம். கைஸ், 100 பில்லியன் அடிச்சிட்டோம். ஆனால் இன்னும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 23 பில்லியன் வேணும். அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ என்ன ஐடியானா, இப்போ ஓடி நான் வேகமாக காசு கலெக்ட் பண்ண போகிறேன். இது பார்க்க என்னமோ ஓடி உட்கல் அந்த ஜோடியே அந்த பாட்டு மாதிரி தான் இருக்குது. கைஸ், வெற்றிகரமாக தளபதி சிஎம் ஆயிட்டார். அதுதான் எல்லாம் நினச்சோம். டிஎம்கே ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா சாரி, ப்ளஸ் ஏடிஎம்கேவும் தான். கைஸ், யாராச்சும் வராங்களான்னு பார்க்கலாம். ஏதாச்சும் நல்ல பிரைன் ராட் இந்த மாதிரி. கைஸ், எதுவுமே வரல கைஸ். இதான் அநியாயம்.
ஆனால் சூப்பர்மேன் க்ளோத் இது வேஸ்ட்டு தான், எதுக்கு தராங்கன்னே தெரில. இதுக்கு பதிலாக இந்த ஃப்ரீஸ் ஐட்டம் இதே ஒர்த்து தான். இப்போ போய் காசு கலெக்ட் பண்ணலாம் கைஸ். கைஸ் நம்ம 102 அடிச்சிட்டோம். ஆனால் இன்னும் நம்மளுக்கு காசு வேணும்னா நம்ம நேரம் வெயிட் பண்ணணும். கைஸ் இங்கே பாருங்கள், ட்ரல்லெல்லாம் அது வந்துருச்சு, வாங்கிக்கலாம். கைஸ் நான் எதிர்பார்க்காத மாதிரி இது வந்துருச்சு, பிரைன் ராட் கார்டு. இதை எடுத்துகிட்டு போய் மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். காசு கிடைக்கிறதுக்கு பிரைன் ராட் இல்லையேன்னு நினச்சேன், பிரைன் ராட் வந்துருச்சு. அப்படியே இன்னொரு பிரைன் ராட் கார்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னொரு சீக்ரெட்டும் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஆனால் தரமாட்டாங்க இவங்க. பிரைன் ராட் கார்டே தரமாட்டாங்க, அவள் எப்படி சீக்ரெட்லாம் தருவாங்க? நான் சொன்னது கரெக்ட் தானே கைஸ்? ஓகே கைஸ், இங்கே வச்சுக்கலாம். இப்போ நம்ம போகலாம். அப்படியே இன்னொரு பிரைன் ராட் கார்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் இவங்கள தரமாட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம போய் காசு கலெக்ட் பண்ணலாம். ஐ திங்க் 103 பில்லியன் வந்துடும் நினைக்கிறேன். கைஸ் 103 பில்லியன் வந்துருச்சு. கைஸ் எனக்கு அந்த காசு அப்படியே கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுது, ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் தான் எல்லாமே கிடைக்கும். சைபர் கிராஃப்டில் ஏதாச்சும் போடலாமான்னு நான் பார்க்குறேன். போட்டால் அதுக்கு வேறு ஒரு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்க்கலாம். இது போட்டால் 15 மினிட்ஸ் தான், ஆனால் எல்லாம் ஜஸ்ட்டு காமன் லெஜெண்ட்ரி அதுதான் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா மித்திக்கான் 30 மினிட்ஸ் தான். இது பிரைன் ராட் கார்டா 45 மினிட்ஸ் தான். இது 1 hour 30 மினிட்ஸ் தான் கைஸ். எவன் கைஸ் இதெல்லாம் போவோம். ஆனால் லாஸ்ட் சில்லன் சில்லிஸ் போடுறது வேணுன்னா ஒர்த்து கைஸ், மற்ற எதுவுமே ஒர்த்து இல்லை. இப்போ மேலே போய் பார்க்கலாம். கைஸ் இப்போ எனக்கு ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளானை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். என்னன்னா நான் காசு அப்படியே ஓடி கலெக்ட் பண்ணிட்டே இருக்க போகிறேன், அதுதான் என் பிளான். கைஸ் நம்ம சர்வருக்கு யாரும் வர மாதிரியே தெரில. கைஸ் ஏன் நான் மாஸ்க்கு கன் வீடியோ போடுறதில்ல நிறையா பேர் கேட்குறீங்க. நான் ஏன் போடுறதில்லனா, அந்த கேமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாஸ்க்கு ஓப்பன் பண்ண போகிறேன் கைஸ். அது ஆஃபரில் வந்திருக்கு, அந்த வீடியோ தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா வீடியோவே இப்போ போடுறதில்ல கைஸ். ஐ திங்க் இந்த வீடியோவில் நம்மளால் ரீபத் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ரீபத் பண்ணணுன்னா இன்னொரு பிரைன் ராட் கார்டு தேவை, அப்படின்னா சீக்ரெட் தேவை. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ் இங்கே வெள்ளரின கப்பூச்சின்னா வந்துட்டுருக்கு. ஏதாச்சும் டேக்கோலகி பிளாக் வந்தால் நல்லாயிருக்கும்.
அந்த மாதிரி வந்தால் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரைன் ராட் இல்லை மொக்கையாக தான் கிடைக்கும். ஆனால் அதே நம்மளுக்கு பெருசு, அதை வச்சு நம்ம ரீபத் பண்ணிடலாம். கைஸ், ஐ திங்க் நம்ம சர்வருக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது என்னமோ ஒரு கன்ஃபார்ம் தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கலாம். நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலான்னு சொல்லும் போது தான் ஒருத்தர் கனெக்ட் ஆகிறார் நம்ம சர்வருக்கு. அது யாருன்னு பார்க்கலாம் வாங்க. இவரு பிரைன் ராட் கார்டு தான் வச்சுருக்காரு. நான் கூட ஏதாச்சும் ஆசையாக சீக்ரெட் வச்சுருப்பாரு ஆட்டையை போடலான்னு நினச்சா ஒன்றுமே வச்சுருக்கல. இங்கே டி சகூர் அது வருது. அதனால நம்மளுக்கு வேணாம். நம்மளுக்கு தேவை ஒன்லி பிரைன் ராட் கார்டு, அப்புறமா சீக்ரெட். காய்ஸ், இவர் நம்ம பேஸில் என்ன பண்ணுறாரு? ஃப்ரீஸை போட்டு விடலாம். அவள் தான் ஒரே அடி சோழி முடிஞ்சிச்சு. ஒரு அடி வச்சா 1.5 டன் வெயிட்ரு அந்த மாதிரி தான் கைஸ் இது இருக்குது. இவர் இப்போ நம்ம சர்வருக்கு வந்தனால ஒரு கெட்ட செய்தியும் தான். இப்போ ஏதாச்சும் ஒரு பிரைன் ராட் கார்டு வந்துச்சுன்னா நம்மளை இவர் எடுக்க விட மாட்டார். அதுதான் பிரச்சனை. ட்ராப்பி ட்ராப் இருக்குது. அப்புறமா ஆஸ்ட்ரோநாட் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். இப்போ நம்ம போய் காசு கலெக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.